சர்க்கரை இருந்தா குழந்தை பிறக்காது உண்மையா? பெரும்பாலும் என்கிட்ட பேஷண்ட் கேட்குற கேள்வியை வச்சு தான் நான் வீடியோவில் என்ன பேச போறேன் அப்படிங்கிறத முடிவு பண்றேன். இந்த வீடியோ பண்றதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் என்கிட்ட வந்தாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களும் வந்தாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்தாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க என் பொண்ணுக்கு சர்க்கரை இருக்கு, உங்களுக்கு தெரியும், இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாமா, கல்யாணம் பண்ணா எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிறத கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சர்க்கரை இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா, அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்குமா, எதிர்காலத்துல எதுவும் பிரச்சனை வருமா, அப்படியே குழந்தை பிறந்தாலும் குழந்தைக்கு சர்க்கரை வருமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொன்னனோ அந்த பதில இந்த வீடியோல உங்களுக்கும் சொல்ல போறேன். நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். முன்னாடி காலங்கள்ல சர்க்கரை நோய் 40, 50, 60 வயசுக்காரங்களுக்கு தான் வரும். இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 20, 30, அதுக்கு கீழே 18, அதுக்கு கீழே உள்ள வயசுக்காரங்களுக்கும் வருது. இதுக்கு காரணம் முன்னாடியும் இருந்திருக்கும், அப்ப அதுக்கான பரிசோதனை வசதிகள் இல்லை. இப்ப நிறைய பரிசோதனைகள், மருத்துவம் எங்கேயோ போயிருச்சு. அதனால சின்ன பிள்ளைங்களுக்கு வர்ற சர்க்கரை நோயும் ஈஸியா கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி குழந்தைங்க கல்யாண வயசு வந்தோடனே கல்யாணம் பண்ணிக்கலாமா, அப்படி கல்யாணம் பண்ணுனா பொம்பளை பிள்ளைகளுக்கு கர்ப்ப காலத்திலேயோ அல்லது பின்னாடியோ எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிறது பெரும்பாலும் அந்த பேரண்ட்ஸ், அதாவது அம்மா அப்பாவுக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே வரும். பசங்க சைட்லையும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், பின்னாடி அவன் வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் இந்த வீடியோ. நான் டாக்டர் மணிவண்ணன், காரைக்குடியில ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை என்ற பெயரில் மருத்துவமனை நிறுவி கடந்த 35 வருஷமா மருத்துவமனை நடத்திட்டு வர்றேன். இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான சர்க்கரை நோயாளிகள் எங்கள் மருத்துவமனையால பயன்பெற்று நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எங்க மருத்துவமனைக்கு 8-10 வயசு இருக்கிறப்ப கூட்டிட்டு வந்த பொண்ணுங்களுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்திருக்கு. அந்த கல்யாணத்துக்கு கூட நான் போயிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்குமா, அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய நடைமுறைகள் என்ன, எங்க மருத்துவமனையில நாங்க கடைபிடிக்கிற நடைமுறை என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா நான் சொல்லிக்கிட்டே வரேன். எங்க சேனல் மருத்துவ அறிவியலை அடிப்படையாக கொண்டுதான் எல்லா தரவுகளையும் உங்க முன்னாடி வைக்கிறோம். அறிவியலுக்கு புறம்பான எந்த விஷயத்தையும் நாங்க பேசுறது இல்ல. இது ரொம்ப 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 உபயோகமான ஒரு சேனல். அதனால அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல கர்ப்பிணிகளுக்கு சுகர் இருந்தா குழந்தைக்கும் வருமா அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை நீங்க பார்க்கலனா அதையும் போய் பார்த்துருங்க. அந்த வீடியோல ரொம்ப விளக்கமா நான் சொல்லுவேன். கர்ப்பிணி பெண்களை சர்க்கரை நோயை வச்சு 2 வகையா பிரிக்கலாம். ஏற்கனவே அவங்களுக்கு சுகர் இருக்கும், கல்யாணம் பண்ணி அவங்க கர்ப்பமா இருக்கிறது, இது முதல் வகை. ஏற்கனவே சர்க்கரையே இருக்காது, நார்மலா இருப்பாங்க, ஆனா அவங்க கர்ப்ப காலத்துல 26லேருந்து 28வது வாரம் பிளட் டெஸ்ட் பண்றப்ப அவங்களுக்கு சர்க்கரை இருக்கும். இதோட பேரு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். இது 2வது வகை. இந்த 2வது வகை சர்க்கரை நோயை பத்தி ஏற்கனவே கர்ப்பிணிகளுக்கு சுகர் இருந்தா குழந்தைக்கு வருமா அப்படின்ற தலைப்புல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அந்த வீடியோ இருக்கு. நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா இதை முடிச்சுட்டு அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல நம்ம முதல் வகையை பத்தி தான் பேச போறோம். அதாவது ஏற்கனவே அவங்களுக்கு சர்க்கரை இருக்கு, இப்ப அவங்க கல்யாணம் பண்ற வயசு வந்தாச்சு, கல்யாணம் பண்ணலாமா, கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்குமா, பிறந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பத்தி தான் நம்ம விரிவா பேச போறோம். இந்த முதல் வகை அந்த பெண் குழந்தை சின்ன வயசுல இருக்கிறப்பவே அவங்களுக்கு சர்க்கரை வந்துடும். பெரும்பாலும் இது டைப் 1 டயபெட்டிஸ் தான், அதாவது இன்சுலின் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்ப சமீபத்திய ஆய்வுகள்லாம் டைப் 2வும் குழந்தைக்கு வருது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதை சொல்றப்ப ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். 32 வயசு ஒரு அம்மா, ஒரு 4 மாசம் கர்ப்பிணி. அவங்க எங்கிட்ட வர்றப்ப எங்களுக்கு 4 மாசம் ஆச்சு, ஆனா நான் சர்க்கரைக்கு 6 வருஷமா மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எங்க வீட்டுக்காரரு வெளிநாட்டுல இருக்கிறாரு, அவர் இப்ப வந்திருந்தாரு, இப்போ எனக்கு கன்சீவ் ஆகி 4 மாதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு இரத்த போக்கும் இருந்தது. அவங்கள நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப அவங்க வயிற்றுக்குள்ளே அந்த குழந்தையோட இருதய துடிப்பு நின்றுச்சு.
அதாவது அபார்ஷன் ஆயிடுச்சு. அதனாலதான் அந்த இரத்தப்போக்கு இருந்தது. அவங்களுக்கு நாங்க என்ன பண்ணணும், இப்ப அவங்க எப்படி இருக்காங்க, அதையும் தொடர்ச்சியா அவங்ககிட்ட சொல்லிட்டே வரேன். பெரும்பாலும் மாத்திரை சாப்பிட்டு சர்க்கரையை கண்ட்ரோல் பண்றதை காட்டிலும் இன்சுலின் போட்டு சர்க்கரை கண்ட்ரோல் பண்றது ஓரளவுக்கு ப்ராப்பரா இருக்கும். நீண்ட கால சர்க்கரை பரிசோதனை HbA1cன்னு சொல்லுவோம்ல, அந்த பரிசோதனையிலையும் அது நல்ல கண்ட்ரோல்ல இருக்கும். ஆனா இந்த அம்மா மாத்திரை சாப்பிட்டு தான் சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. சர்க்கரை இருக்கிற தாய்மார்கள் குழந்தை பேருக்கு தயாராகிறப்ப ஒரு ப்ரீ பிரெக்னன்சி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முன் திட்டமிடல் அவசியம். அது என்ன முன் திட்டமிடல், இது எப்படி பண்றது, நம்ம அப்ப கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் என்ன அப்படிங்கறத பத்தி நான் நோய்களின் தாய் அப்படின்ற பேர்ல சர்க்கரையை பத்தி A to Z இதுல புத்தகமா எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணி கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ப்ரீ பிரெக்னன்சி கவுன்சிலிங், அதாவது முன் திட்டமிடல் அப்படின்னா முதல்ல சர்க்கரையை கட்டுப்பாட்டில் கொண்டுட்டு வருவோம். வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா வெயிட்டை குறைப்போம். பெரும்பாலும் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்க சர்க்கரை நோயாளியா இருந்தா அந்த மாத்திரையை நிறுத்திட்டு அவங்கள இன்சுலினுக்கு மாற்றுவோம். இத்தனை வருஷம் சர்க்கரை அவங்களுக்கு கண்ணுல, இருதயத்துல, கால் நரம்புல, கிட்னில இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கிறத ஸ்கிரீன் பண்ணி அந்த பாதிப்புகளையும் கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்வோம். இன்சுலின் போட்டு அவங்களுடைய சர்க்கரை அளவை நல்லா கண்ட்ரோல் பண்ணுவோம். அதாவது வெறும் வயிற்றுல எடுக்கிற சர்க்கரையோட அளவு 120, உணவுக்கு பின்னாடி எடுக்கிற சர்க்கரையோட அளவு 180, சராசரி அதாவது நீண்ட கால சர்க்கரை HbA1cன்னு சொல்லுவோம்ல, அந்த சர்க்கரையோட அளவு 7. இந்த லெவலுக்குள்ள அந்த பேஷண்ட முதல்ல தயார் பண்ணிடுவோம். அடுத்து போலிக் ஆசிட் அப்படின்ற டேப்லெட்டை கர்ப்ப காலத்துக்கு முன்னாடியில இருந்து கர்ப்பம் தரிச்சு 12 வாரத்துக்கு சாப்பிட கொடுப்போம். நான் ஆலோசனை தான் சொல்றேன். உங்க உடல்நிலைக்கு எது நல்லது, எது தேவைங்கிறது நீங்க பாக்குற உங்க டாக்டர் தான் முடிவு செய்வாரு. அவங்கள்ட்ட போய் இந்த வீடியோல அப்படி சொல்லியிருக்காங்களே அப்படி நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லாரும் ஒரு புத்தகம் தான் படிச்சிருப்போம். எல்லா புத்தகத்திலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் இதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த மாதிரி திட்டமிடலோட ஒரு குழந்தை உருவாகுதுன்னா எந்த சிக்கலும் வராம அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா சுகப்பிரசவத்தை நோக்கி செல்லும். இப்ப குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வரும். அப்ப அம்மாவுக்கும் குழந்தைக்கும் நல்ல உணவு வேணும், அதிகமான உணவும் தேவைப்படும்ல. அதற்கு ஏற்ப உணவும் அந்த அம்மா சாப்பிடணும். அப்படி சாப்பிடுறப்ப சர்க்கரையோட அளவு கூடும்ல. அப்ப அந்த கூடுறதுக்கு தகுந்தாப்புல இன்சுலின் அளவுல மாற்றம் செய்யணும். இத முதல் ஒரு 3 மாசத்துக்கு 15 நாளைக்கு ஒரு முறையும், அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு 10 நாளைக்கு ஒரு முறையும், அடுத்த 3 மாசத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறையும் சுகர் பார்த்து அந்த சர்க்கரைக்கு ஏற்ப உங்க இன்சுலின் அளவுல மாற்றம் செய்யணும். இது எல்லாமே உங்க டாக்டர் பண்ணிடுவாங்க. அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இது எல்லாமே நீங்க பார்க்குற டாக்டர்கிட்ட ஆலோசிச்சுட்டு அதன்படி செய்யுங்க. அப்புறம் அந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்யணும். இதையும் உங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு செய்யலாமா, நடக்கலாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு செய்யுங்க. எங்க மருத்துவமனையில் இதுக்காக ஒரு தனி டயட்டீஷியன் வச்சு அவங்க என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது, எவ்வளவு சாப்பிடலாம், குழந்தை வளரும் போது என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு தரவு கவுன்சிலிங் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு வரோம். மேற்கொண்டு அவங்க இன்சுலினுடைய அளவில் மாற்றம் செய்யறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு அலைய வேண்டான்றதுக்காக போன்லேயே இன்சுலினுடைய அளவில் மாற்றம் செஞ்சு அவங்க சர்க்கரையை கட்டுப்பாட்டில் கொண்டுட்டு வரோம். இந்த வீடியோவில் அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு அம்மாவை சொன்னேன் இல்ல, அவங்க அதுக்கு பின்னாடி 2 வருஷம் கழிச்சு அவங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி எங்களுக்கு எங்க மருத்துவமனைக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, வர்றாருங்க, நான் போன தடவை மாதிரி இல்லாம கரெக்டா திட்டமிட்டு குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு அழகா சொன்னாங்க. நாங்கள் அந்த ப்ரீ பிரெக்னன்சி கவுன்சிலிங் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லை, அதை நாங்கள் திட்டமிட்டோம். இன்சுலின் போட்டோம், சர்க்கரையை நல்லா கண்ட்ரோல் பண்ணோம், வேற எதுவும் என்னென்ன பிரச்சனைகள்னு பார்த்தோம், அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணோம். 2 மாதம் கழிச்சு அவர் வர்றப்ப அவங்களுக்கு மறுபடியும் குழந்தை உருவாச்சு, மாத்திரையெல்லாம் கரெக்டாக கொடுத்தோம். அதுக்கு பின்னாடி 3 மாசத்துல அவர் வெளிநாடு போயிட்டாரு. 10 மாசத்தை அழகா கடந்து அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆயிடுச்சு. இப்போ அந்த பையனுக்கு வயசு 14, நல்ல அறிவாளியா புத்திசாலியா படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த அம்மாவும் தொடர்ச்சியா சர்க்கரைக்கு குழந்தை பிறந்தோடனே இன்சுலின்லாம் நிறுத்திட்டு இப்போ
இப்போ மாத்திரை போட்டுக்கிட்டு சர்க்கரையை நல்லா கண்ட்ரோலாக வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் சர்க்கரை குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த தடையும் ஏற்படுத்தாது, நல்லபடியாக குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுவரை எங்க மருத்துவமனையில் 26 சர்க்கரையுள்ள பெண்களுக்கு பிரசவம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற செய்தியையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 3 வயது குழந்தைக்கு சர்க்கரை வருமா, அதுக்கு காரணம் என்ன, வந்தா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கட்டாயம் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.